பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பால்ல கலந்து குடுக்கறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸும், நட்ஸும் வந்து மத்தியானமே ஊற வச்சுட்டேன். அதில பாதாமுக்கு மட்டும் தோல் நீக்கிட்டு, மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே அத ஊற வச்ச தண்ணியோடயே சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்குவேன். இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமா எடுத்துட்டு, பால்ல கலந்து குடுக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. மிதமான சூட்ல இருக்கணும். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ, இல்ல பனங்கல்கண்டோ கலந்து குடுக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. இதுதான் நான் குடுக்கறது. இப்போ இது கூடவே வந்து அடுத்தது ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்காக வீட்லயே வந்து காரா சேவ் செஞ்சு வச்சிருந்தேன். அதையும் குடுத்துட்டு பசங்க வந்து படிக்க உட்காந்துட்டாங்க. அடுத்தது நம்மளோட ஒர்க் வந்து டின்னர் இல்லையா? அது செய்ய ஆரம்பிக்கணும். மத்தியானமே சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சுட்டதுனால, டின்னர் ஒர்க் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மட்டன் கிரேவி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ மட்டன் கிரேவியும், சப்பாத்தியும் டின்னருக்கு குடுத்தாச்சு. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்பவுமே வந்து ஒர்க் வந்து முடியவே முடியாது. அடுத்துன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷனோடையும், பிளான் பண்ணியும் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யும்போது சந்தோஷமாவும் செய்யலாம். தேங்க் யூ.